ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மட்டன் குழம்பு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானோடனே பிரியாணி ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா மல்லி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. வாங்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட ஆல்ரெடி நம்ம 1 கிலோ மட்டன் வச்சுருக்கோம், அதையும் இது மட்டும் நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் அரை தேங்காய் மூடி ப்ளஸ் கசகசாவை ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிக்சரை இதோடு சேர்த்து நல்லாவே கலந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.